பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். விருத்துக்குறியில் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக வருகிற சனிக்கிழமை அன்று, அது 3வது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே நமது ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசரேத் தேவனுடைய மாளிகை, அதாவது நாசரேத்திலிருந்து சாத்தாங்குளம் போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது. அங்கே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். மாதந்தோறும் ஆயிரக்கணக்கிலே ஜனங்கள் பங்கேற்று இலவசமாக இயேசு தருகின்ற விடுதலையை பெற்று செல்கிறார்கள். எத்தனையோ 1000 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், சுகம் பெற்றிருக்கின்றார்கள். நீங்கள் கூட எங்கிருந்தாலும் வந்து பங்கு பெற்று தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். உங்களுக்காக நான் மாத்திரமல்ல, நாசரேத் வரவில் செய்கிற ஐயா அவர்களும், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற அன்னூர் ஜோசப் அண்ணன் அவர்களும் கூட இணைந்து ஜெபிப்பார்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். நல்ல விருந்தும் கூட பரிமாறப்படும். அத்தனை பேருக்கும் நல்ல சுவையான விருந்துகளை நான் கொடுத்து தான் அனுப்புகிறோம். அந்த மாளிகைக்குள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது. முழுவதும் அது ஆவிக்குரிய முதியோர் இல்லம். ஒருவேளை ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிறவர்களுக்கு அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் தினந்தோறும் அங்கே ஜெபம் நடக்கின்றது. நல்ல நல்ல ஊழியக்காரங்கள்லாம் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. நல்ல சாப்பாடு நம்ம 3 நேரம் அவங்களுக்கு கொடுக்குறோம். நல்ல உள்ளம் கொண்ட அநேகர், டாக்டர் ஜெயந்தி மற்றும் நாகர்கோவில் சேர்ந்த ரத்னசாமி ஐயா மற்றும் மல்லியூரை சார்ந்த தர்மராஜ் ஐயாவுடைய குடும்பத்தார், இன்னும் எத்தனையோ பேர்கள் அங்கே வந்து ஏழைகளுக்கெல்லாம் நல்ல உணவை அளிக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக அநேகரங்கிறது சேருவதற்கான இடங்கள் ஆயத்தமாக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விரும்பினால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தை சார்ந்த அநேக குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு குடும்பத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். அம்மாவுக்கு 83 வயசாகுது. அவருடைய மகா, அவங்களும் நல்லா ஜெபிக்கிறவங்க. அவருடைய பேத்தி நல்லா பிஇ படிச்சிருக்கிற ஆர்கிடெக்டாக 40,000 சம்பளம் வாங்குகிறா. நம்ம ஊழியத்தில் ரொம்ப வருடமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சோதனை. திருமணமாகி சில நாட்களிலேயே திருமணம் உடைந்து போய்விட்டது. சட்டப்பூர்வமாக இப்பொழுது பிரிந்து விட்டார்கள். அந்த குடும்பத்திற்கு நன்கு ஜெபிக்கிற, நன்கு படித்த, வேலை பார்க்கிற ஒரு நல்ல பையனை அவர்கள் தேடுகிறார்கள். யாராவது இந்த செய்தியை பார்த்து நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 யோவான் 4:4, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும்
உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அநேக நேரங்களிலே பிசாசை கண்டு, வியாதிகளை கண்டு, இல்லைனா பலவான்களை கண்டு, கடன் பாரங்களை கண்டு தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் சோர்ந்து போகிறாங்க, பயந்து போகிறாங்க. ஐயோ இப்படி வியாதி வந்துச்சு, இனி பிழைக்க முடியாது. ஐயோ இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, இனி எந்திக்க முடியாது. எப்பொழுதுமே சாத்தானா பெரியவன், கடன் பாரமான பெரியவன், வியாதியை நான் பெரியவன் என்று சொல்லி பயங்காட்டுகிறான். இல்லை, இது சிறு குழந்தைத்தனம். நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றை விட மிகப்பெரியவராக இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை தாங்கிறதுக்கும், ஏந்துறதுக்கும், தப்பு வைக்கிறதுக்கும், உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. முதலாவது, பிரச்சனைகளை கண்டு பிசாசை கண்டு பயப்படுவ நிறுத்துங்கள், ஆண்டவரை விசுவாசியுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாக போ என்றான். அப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தா என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாக ஒருவன் பணிந்து கொள்ளும்படியே எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது, பார்த்தீங்களா, இந்த நாளில் ஒரு அற்புதமான ஒரு நடத்துதலை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய தூதர்களும் கட்டளை கொடுக்குறாங்க, நடத்துகிறாங்க. தேவனும் கட்டளை கொடுக்குறாரு, அங்கே போய் இங்கே போய் என்று சொல்லி அவர்களை வழி நடத்துகிறார். நம்ம வெளியூர்களுக்கு பிரயாணம் பண்ணுகிற பொழுது அங்கே இருக்கிற கைடு அப்படி சொல்லுவாங்க, வழிகாட்டி, அவங்க ஏற்கனவே அந்த இடத்துல இருக்குங்கிறதுனால அங்கு காணப்படுகிற கலை சின்னங்கள், மிகப்பெரிய கட்டடங்கள், அரண்மனைகள், சுற்றுலாத்தலங்கள் எல்லாம் அவர்களுக்கு அத்துப்படி என்கிறபடியினாலே நம்மை அவர்கள் வழி நடத்துகிறார்கள். அதற்குரிய பணத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் அவர்களுக்கு தெரிந்த அளவிற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கே நாம் பைபிளில் நாம் காண்கிறோம், அப்படி பணம் பெற்றுக்கொண்டு நமக்கு வழிநடத்துகிற தெய்வம் அல்ல, இல்லாவிட்டால் தேவனுடைய தூதர்கள் அல்ல. அவர் நம்மீது வைத்த பாசத்து நிமித்தம், நம்மை தாயின் கருவிலை அவர் கண்டுபிடித்தது நிமித்தம் நமக்கும் அவர் அப்படியே வழிகாட்டியாக வாழ்க்கையில் இருக்கின்றார். சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்கே படிக்க வேண்டும் என்று வழி நடத்துகிறார். மேல் படிப்புலாம் வர வர இந்த காலேஜுக்கு போய், இந்த ஸ்கூலுக்கு போன்னு சொல்லி நடத்துகிறார். வேலை வரும்பொழுது இந்த வேலைக்கு போயின்னு சொல்லி ஆண்டு வழி நடத்துகிறார். திருமணம் வரும்பொழுது என்ன பாதையில் நடக்க வேண்டும் என்பதையும், யாரை செலக்ட் பண்ண வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த தேவன் இன்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நமது தேவனாக இருக்கிறபடியினாலே நமக்கு வழிகாட்டியாக அவர் இருக்கிறார் என்பதை இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது காண்கிறோம். பிலிப்புவே, நீ எருசலேமிலிருந்து காசாவுக்கு தெற்கு முகமாய் போகிற அந்த பெரிய சாலையிலே போ, அங்கே ஒரு முக்கியமான நபரை நீ சந்திக்க வேண்டும் என்று சொல்லி எங்கோ சென்று கொண்டிருந்த பிலிப்பு எனப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரனை ஆண்டவர் தெளிவாக நடத்தி அழைத்து கொண்டு செல்வதை காண்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்நாள் பரியந்தம் நீர் என்னை நடத்த வேண்டும், என் மாம்சம் அழியட்டும், என் சுய வெறுப்புகள் அழியட்டும். மை ஓன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் மஸ்ட் பி டெஸ்ட்ராய்டு. ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தை நான் தகன பலியாய் உமக்கு முன்பாக வைக்கிறேன். என் சுயம் எல்லாம் அழியட்டும். எந்த ஒரு காரியத்திலும் நான் என் சுயத்தில் முடிவெடுத்து விடக்கூடாது, ஆசைப்பட்டு விடக்கூடாது, வேண்டுமென்று அடம்பிடித்து விடக்கூடாது, பிடிவாதம் பிடித்து விடக்கூடாது. சின்ன பிள்ளைகள் அடம்பிடிப்பது போல, வேண்டும் என்று அடம்பிடித்து அழுவது போல நானும் அழுது விடக்கூடாது. இந்த சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கட்டும், உடைய வழி நடத்துதலுக்கு ஒப்புக் கொடுக்கட்டும், அதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி வாழ்வதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவருடைய நடத்துதலை பார்த்தீங்களா? இப்போ இந்த இஸ்ரேல் காசாவில் வார் நடத்திட்டு இருக்கிறதுனால அடிக்கடி டிவியில் போடுறாங்க. எருசலேம் இந்த சைடில் இருக்குது. அங்கே இருந்து அந்த எத்தியோப்பியனுடைய நாட்டுடைய முக்கியமான ஒரு நபர் வாரார். அங்கே போப்பா, அந்த ரோட்டில் போப்பா, அவனை கேட்ச் பண்ணுன்னு சொல்கிறார். அங்கே அவர் வாரணுன்னு அவர் சந்திக்கிற ஒரு நபர், நான் சொன்னேன் இல்லையா, எத்தியோப்பியா நாட்டு ராஜஸ்திரி, குயினுடைய ட்ரெஷரர். அவர்கிட்ட இருக்கிற ஏராளமான தங்கங்கள் மற்றும் அந்த அரண்மனையில் உள்ள முக்கியமான விலைவேற பெற்ற பொருட்களுக்கு பொறுப்பாக இருக்கிறவரும் மந்திரியுமாக இருக்கிற ஒரு நபரை அவர் சந்திக்கும்படியாக ஆண்டவர் வழிநடத்தினார் என்று காண்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பொழுது, சுய வெறுப்புகளை தகனித்து விட்டு, பலி கொடுத்து விட்டு, ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழுகிற பொழுது அவர் நம்மை இதுபோல எத்தியோப்பியா நாட்டு ராஜஸ்திரிகளையும் மந்திரிமார்களையும் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களையும் சந்திக்கும்படியாகவே நடத்துகிறார். எலியா தீர்க்கதரிசி பெரிய அரண்மனையிலே குடியிருக்கவில்லை. எலிசா தீர்க்கதரிசி மிக சாதாரணமான மனிதராக இருந்தார். ஆனால் ஆண்டவர்
அவர்கள் இருவரின் மூலமாக இஸ்ரவேல் நாட்டு ராஜாக்களை நடுநடுங்கும்படியாக செய்தார். அவர்களை தேடி வரும்படியாக செய்தார். தகப்பனே என்று அழைக்கும்படியாக செய்தார். ஆண்டவனே என்று அழைக்கும்படியாக செய்தார். அவர்களை கண்டு எல்லாரும் நடுங்கினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அவ்வளவு கௌரவத்தை கொடுத்திருந்தார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிற பொழுது உங்களுக்கும் அவர் கனத்தை நிச்சயமாக கொடுப்பார். இவில் ஆணரியும் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக வாழ அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க உங்களுக்கு அதிகமான கனத்தை கட்டளையிடுகிறார். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கும்படியாக செய்கிறார். முன்ன பின்ன தெரியாத மிகப்பெரிய மனிதர்களெல்லாம் நம்மை தேடி வரும்படியாக செய்கிறார். ஆச்சரியப்படும்படியாக செய்கிறார். டெல்லிக்கு ஊழியத்துக்கு போன காலங்களை திரும்பி பார்க்கிறேன். வேலை பார்த்து கொண்டே வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே மதுரைக்கு போய் அங்கேருந்து சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து டெல்லிக்கு நைட்டு போய் சேர்ந்து அங்கே போய் தங்கிட்டு அப்போ பிடுவனை ரிசீவ் பண்ணுவாங்க. அதிகாலமே எழும்பி ஜெபித்து ஆயத்தப்பட்டு மறுநாளே ஊழியத்தை நடத்திவிட்டு ஈவினிங் 6 வீட்டுக்கெலாம் போய் ஜோம் பண்ணிட்டு மறுநாள் ஒரு சர்ச்சில் போய் மெசேஜ் கொடுத்து விட்டு மதியானம் போல் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு சாயந்தரம் போல் வந்து அங்கேருந்து பஸ் எடுத்து மறுபடியும் ஆசிரியத்துக்கு வருவேன். இப்படியாக பல வருடங்கள் டெல்லியில் ஊழியம் செய்த காலங்கள் உண்டு. அப்பொழுது மிகப்பெரிய பணக்கார வீடுகளுக்கெல்லாம் ஆண்டவர் அழைத்து கொண்டு செல்லுவார். சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. 50 விதமான உணவு வகைகள் டேபிள் முழுவதும் இருக்கும். 1 அல்ல 2 அல்ல, விதமாக சாப்பாடு வச்சுருப்பாங்க. இதுவரைக்கும் நான் அப்படி சாப்பிட்டதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எதற்காக? ஊழியம் செய்வதற்காக. பிரசங்கம் பண்ணும் பொழுது பெரிய பணக்காரர்கள் காலடியில் உட்கார்ந்துருப்பாங்க. அது அவருடைய வழக்கம். அது அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு செய்கிற மரியாதை. ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் ஒரு சாமியார் வந்திருக்காரு நினச்சிட்டு காலில் தான் உட்கார்ந்து கை கட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஊழியம் செய்யும் பொழுது கனம் பொருந்தி ஒரு பாத்திரமாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். நீங்களும் ஊழியம் செய்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு மந்திரி, இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஷரர், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர் ரதத்தில் போயிட்டுருக்கார். போகும்பொழுது என்ன செய்கிறார் பாருங்கள். 28ஆம் வசனம். தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தார். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தில் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடன் சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறேன் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். அதுக்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பிலிப்பு அங்கே வருகிற பொழுது அந்த மிகப்பெரிய எத்தியோப்பிய நாட்டு மந்திரி அந்த ரதத்திலே உட்கார்ந்து கொண்டு அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை படித்து கொண்டே போனார் என்று பார்க்கிறோம். குதிரைகள் ரோட்டில் ஓடும் பொழுது மேடு பள்ளங்கள் இருக்கும், அங்கும் இங்குமாய் கப்பலை போல ஆடும், பல டிஸ்டர்பன்ஸ் வரும். அதன் மத்தியிலும் கருத்தாக உட்கார்ந்து அவர் அந்த ஆகமத்தை வாசித்து கொண்டே போனாராம். இது ஒரு காண கிடைக்காத காட்சி. நம்ம ரொம்ப பரவசப்படுறோம். ட்ராவல் பண்ணுற டைமில் கூட பைபிளை ஏசாயா தீர்க்கனுடைய புஸ்தகங்களை அவர் வாசித்திருக்காரு. நம்ம அவரை அப்ரிஷியேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், நடு வெயிலில் அப்பா பைக்கை விட்டு போனால் கூட பிள்ளைகள் பின்னால் இருந்து மொபைல் ஃபோனை பார்த்து அதில் சேட் பண்ணிக்கிட்டே போகிறத பார்க்குறோம். காலம் மாறிவிட்டது என்று நினைக்கின்றேன். ஏசாயா தீர்க்கனுடைய புஸ்தகங்களை வாசிக்க வேண்டுங்கிற ஆவிக்குரிய தாகம் அந்த கந்தகாய் அந்த நாட்டில் காணப்பட்ட இந்த குயினுடைய ட்ரெஷருக்கு காணப்பட்டது. ஆனால் இங்கே நான் காண்கிற வாலிபர்கள் எல்லாம் ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் அந்த பைக்கில் வெயிலில் உட்காந்து போனாலும் அல்ல மொபைல் ஃபோனில் அல்லது பேசிக்கிட்டு அப்படியே அது இல்லாமல் போகாத ஒரு பரிதாபமான நிலைமையில் இருப்பதை பார்க்கிறோம். பரலோகம் அன்றைக்கு அந்த மந்திரியை கண்டு சந்தோஷப்பட்டிருக்கும். இன்றைக்கி இது போல காட்சிகளை பார்க்கிற பொழுது அது வேதனையாய்த்தானே இருக்கும். நம்ம எவ்வளவு அவசியமாக செல்ஃபோன் நமக்கு தேவை. நானும் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது, நீங்களும் இருக்க முடியாது. ஆனால் அதை தேவையான காரியங்களுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டுமே அன்றி அதற்கு நாம் அடிமைப்பட்டு விடக்கூடாது. அந்த வெறி பிடித்து நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கும் ஊழியங்களுக்கும் கர்த்தருக்கு காரியங்களுக்கு தான் செல்ஃபோனை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை சீரான ஒரு பாதையிலே செல்லும். இவர் வாசிட்டு போகிறத பார்த்த உடனே அங்கே கூடவே அந்த பிலிப்பு எனப்பட்ட அந்த ஊழியக்காரன் ஓடி வராராம். சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அவர் எவ்வளவு முயற்சி எடுக்கிறாரு பாருங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குதிரை போயிருக்கோம், அதில் உட்காந்து வாசிட்டுருக்கார். இவர் கூடவே ஓடி, நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த அர்த்தம் தெரியுமா என்று பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கின்றார். ஊழியம் செய்வது ஒரு சாதாரணமான காரியம் அல்லவே அல்ல. ஆவியானுடைய துணையின்றி
அன்றியும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாக இந்த ஊழியத்துக்கு வர முடியாது எனப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தையின்படி ஆண்டவருடைய ஆவியானுடைய துணை கொண்டு ஓடிக்கொண்டே கேட்கிறார், நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க என்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி. முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதன் ஓடி வருகிறான், தன்னிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான்னு, அதுவும் ஓடி வருகிற பரிதாபமான ஒரு மனிதன்னா அலட்சியப்படுத்தி இருக்கலாம், இல்லாவிட்டால் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லி அற்பமாக நினச்சிட்டாங்க. இல்லை, அவர் அப்படி சொல்லலை. யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் எப்படிங்க தெரியும், அப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா? வாங்க, நீங்கள் வாங்க. வண்டியை நிறுத்தி அவரை ஏற்றி பக்கத்தில் வைத்துக்கொண்டு இருவரும் உட்கார, இப்பொழுது பிழிப்பு அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த இருவர் சேர்ந்தே அந்த வாகனத்தில் போனாங்களாம், சேரியட்டில் போனாங்களாம். ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு வந்த பிழிப்புக்கு ஆவியான ஒரு துணை வந்தவனை கூட ஓடுறாரு, கஷ்டப்படுறாரு. இன்றைக்கி ரதங்களோடு கூட ஓடினாதான் நம்ம இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிக்க முடியும். எனக்கு என்ன ஞாபகம் வருகிறது என்றால், மழை வருகிறது, வேகமாக அரண்மனைக்கு போகணும்னு சொல்லி ஆகாபை அனுப்பிட்டு அந்த குதிரைகளுக்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி ஓடி வேகமாய் ஓடியதை பார்க்கும். அவ்வளோ ஸ்பீடாக அவங்க இருக்காங்கன்னா நம்மளும் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கணுங்க. பழைய மெத்தடில் இருக்கக்கூடாது, வேகமாக முன்னேறணும். அவங்களெல்லாம் ஈக்குவலாக போகணும், இல்லைன்னா அதுக்கு முந்தி போகிற அளவுக்கு நமக்கு வேகம் இருக்கணும். அடுத்தாப்புல அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன ஏற்றுக்கொள்வாங்க, அதெல்லாம் இந்த கலக்கங்கள்லாம் அவசியமே கிடையாது. ஊழியத்துக்கு வந்துட்டோம்னா ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். யாரை தேடி போயிடும் அவருடைய உள்ளத்தில் நமக்காக பேசுவார், ஏற்றுக்கொள்வாங்க. ஓடிக்கொண்டிருந்த அந்த பிடிப்பு இப்பொழுது ரதத்தில் உட்கார்ந்து அவரோடு பேசி கொண்டு போனாராம். பிரியத்துக்குரியவர்களே, நானும் கூட ஊழியத்திற்காக ஆரம்பத்தில் போன காலங்களை சிந்தித்து பார்க்கிறேன். வேன்களை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு முழு நேர ஊழியத்திற்கு நிறைய வாலிபர்களை ஆரம்ப காலத்தில் அழைத்து கொண்டு சென்றதை நான் நினைத்து பார்க்கின்றேன். 20-25 பேர் வருவாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஆன்லைன் ப்ரேயர், கன்வென்ஷன் கூட்டம், எங்கே போனாலும் ஒரு டீமாக தான் போவோம். எல்லாருக்கும் கடைசியில் சாப்பாடு போடுவாங்க. எல்லாருக்கும் நல்ல அந்த வேனில் போயிட்டு வந்தால் உற்சாகமாக இருக்கும். அதுக்கு பிறகு எங்கேயாவது தனியாக ஊழியத்தை கூப்பிட்டா பஸ்ஸில் போகிறது, பைக்கில் போகிறது, அப்படி ஆரம்ப காலத்தில் இந்த பிலிப்பை போல் ஓடி ஓடி போன காலங்கள் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தர் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தை வளர்த்து தூரமாக போன உடனே ஆசிரியத்தில் இருந்த ஜூலியனை அவங்க புலேரோவை தருவாங்க. அந்த புலேராவில் ஊழியத்துக்காக போய் டீசல் போட்டுட்டு அப்படி கொஞ்ச காலம் அந்த இரவலாக வாங்கி கொண்டு அதில் ஊழியத்துக்காக போயிட்டு இருந்த காலங்கள் உண்டு. அதுக்கு பிறகு ஆண்டவர் சைலோ காரை கர்த்தர் கொடுத்தார். அதில் எல்லா இடத்துக்கும் சென்று ஊழியம் செஞ்சு ஊட்டி, அங்கே குன்னூர், கூடலூர், பொள்ளாச்சி, வால்பாறை எல்லா இடத்துக்கும் எல்லா இடங்களுக்கும் அந்த காரில் போயிட்டு வந்தது நினைத்து பார்க்கிறேன். இப்பொழுதும் கர்த்தர் நல்ல காரை கொடுத்திருக்கிறார். ஊழியத்திற்காக போகிற பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உயர கொண்டு போய் சேர்ப்பார். நமக்கு தேவையான வசதிகளை, வாய்ப்புகளை இந்த பூமியிலே உருவாக்கி தருவார். இன்னும் நன்றாக ஊழியம் செய் என்று நம்மை உற்சாகப்படுத்துவார். நான் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்காவிட்டால் ஆண்டவர் எனக்கு கார்களை தந்திருக்கவே மாட்டார். நானும் இன்னமும் எல்லோரையும் போல ஒரு சாமானியனாக பஸ்ஸுக்காக பல மணி நேரம் காத்திருப்பவனாக தான் என் வாழ்க்கை இருந்திருக்கும். ஊழியத்துக்காய் வந்தபடியினால எப்படி இந்த பிழிப்பு அவர் சேரியட்டில் ஏறி அந்த கந்தாகை மந்திரியோடு பேசிட்டு போனாரோ, அதே மாதிரி நானும் இன்றைக்கு ரதத்தில் ஏறி செல்ல, காரில் ஏறி செல்ல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு நாளிலே ஊழியக்காரர்கள் அவர்கள் அந்த காரில் ஏற்றி செல்லப்படுவதை பார்த்து தூரத்திலிருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். கார் என்பது எனக்கு ஒரு எட்டாக்கணியாக இருந்தது. ஆனால் ஊழியத்துக்கு வந்த பொழுதோ இதை வைத்துக்கொள் மகனே என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். பிரியத்துள்ள கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கந்தாகை மந்திரி சொல்கிறார், யார் எனக்கு சொல்லலைன்னா எப்படிங்க தெரியும்? எவ்வளவு தாழ்மையாக தன்னுடைய இயலாமை அவர் தெரியப்படுத்துகிறாரு. அவர் எவ்வளவு கேட்குறாரு பார்த்தீங்களா? இன்றைக்கும் கூட யாராவது எனக்கு சத்தியத்தை சொல்ல மாட்டார்களா? யாரும் சொல்லலைன்னா எனக்கு பைபிள் எப்படி தெரியும் என்று கேட்குற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அரண்மனையில் இருக்கிறாங்க, காருக்குள்ளே இருக்கிறாங்க, பைக்கில் இருக்கிறாங்க, பஸ்ஸில் இருக்கிறாங்க, ட்ரெயினில் இருக்கிறாங்க, குவிஞ்சி கிடக்கிறாங்க. அறுவடை மிகுதியாக இருக்கிறது. The harvest is always plenty. அமெரிக்காவில் இருந்தாலும், ஆப்பிரிக்காவில் இருந்தாலும், இங்கிலாண்டில் இருந்தாலும், ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பஞ்சம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை யாராவது சொல்ல மாட்டார்களா? ஞாயிறு ஆராதனை எங்கேயாவது நடக்காதா? எங்கேயாவது ஊழியம் இருக்காதா? எங்கேயாவது நல்ல ஊழியக்காரர்கள் இருக்க மாட்டார்களா? வரம்பிருந்திய ஊழியக்காரர்கள் இருக்க மாட்டாங்களா? ஆண்டவருடைய விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி திரிகிற மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நம்முடைய ஊழியத்தை பார்த்து, ஜெர்மனியிலிருந்து பார்த்து என்னை ரெகுலராக அழைக்கிற ஒரு இலங்கை தமிழர் ஒருவர் உண்டு. எங்கே இருக்கார் பாருங்க. அவர் எப்படியாவது ஆசிரியத்தில் அந்த தேவனுடைய மாடியில் வந்து தங்கணும் பிரதர், உங்கள்கிட்ட வந்து ஜெபிச்சுட்டு போகணும் எனக்கு ஆசைன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார்.
எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற பொழுது இதே போல தாகமுடைய எத்தனையோ பேர்களை சந்திக்க சொந்தமாய் கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டாகும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு தான் அந்த ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறது என்று சொல்லி அழகாக அங்கே அவர் பிரசங்கம் செய்கிறார். பிலிப்பு அழகாக பிரசங்கம் செய்த உடனே அந்த கந்தாகை மந்திரி தொடப்படுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, தொடப்பட்ட மாத்திரத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள். 36வது வசனம். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையிலே தண்ணீர் உள்ள இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இது தண்ணீர் இருக்கிறதை நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான். அதுக்கு பிலிப்பு, நீர் முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது விசுவாசிக்கிறேன்னு சொல்றார். உடனே ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீர் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். 2 பேரும் பேசிகிட்டே போகும்போது அவர் சொல்றார், எனக்கு ஏன் ஞானஸ்தானம் நீ கொடுக்கக்கூடாது? உடனே அவர், நீர் முழு இதயத்தோடு விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு ஞானஸ்தானம் தருகிறேன்னு இவர் சொல்றாரு. உடனே நான் தாரேன்னு சொல்லலை, நீங்கள் விசுவாசிக்கீங்களான்னு கேட்டு உறுதிப்படுத்தி ஞானஸ்தானம் எடுக்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்டு தண்ணீர் இங்கே இருக்குதுன்னு சொன்ன உடனே உள்ளே கூட்டு போய் அங்கே முக்கி எடுத்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சொல்லி நான் காண்கிறோம். ஒரு கனியை அங்கே பிலிப்பு ஆண்டவருக்காக சேகரித்தார். அவருக்கு நியாய தீர்ப்பு நாளிலும் இன்னும் பரலோக வாழ்விலும் அதிகமான பலன் உண்டு என்பதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? பிரியத்துக்குரிய, உங்கள் மூலமாக இத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கிறாங்க. உங்கள் மூலமாக எத்தனை பேர் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, எத்தனை பேர் சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆண்டவர் இயேசுதான் சொந்த ரகசியகர் என்று சொல்லி உங்கள் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரின் பக்கமாக வந்திருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? நான் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும், என் தாய் வழியாக இருக்கட்டும், தகப்பன் வழியாக இருக்கட்டும், ஒருவரும் ஊழியம் செய்யவில்லை. இன்றும் ஊழியத்துக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. இருப்பினும் எத்தனையோ கர்த்தரை அறியாதவர்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்களை மந்தையில் சேர்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடித்து கண்ணை மூடி பரலோகத்தில் நம்முடைய கண்களை திறக்கிற பொழுது முதல் கேள்வி ஆண்டவர் கேட்பார், எனக்காக எத்தனை கனிகளை நீ கொண்டு வந்தாய் என்பதுதான். நேத்துக்குரியவர்களே, அப்பொழுது நம் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஓடி வந்து, இந்த ஐயா தான் எனக்கு கிறிஸ்துவுக்குள் நடத்தினாங்க, இவங்க தான் எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க, இவங்க தான் எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க, இவங்க தான் சாப்பாடு கொடுத்தாங்க, இவங்க தான் என்னை வேனில் கூட்டு போனாங்க, இவங்க மூலமாக தான் இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டேன்னு சாட்சி சொல்லுவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, ஒரு ஆத்மாவும் கொண்டு போகவில்லை என்றால் வெட்கத்தோடு கூட நாம் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த நாளிலே பிலிப்பு வந்த காரியம் வெற்றியாய் முடிகிறது. ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு. அந்த நாளில் கந்தாகை மந்திரி சந்தோஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் உடனே நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனே கர்த்தருடைய ஆவியான பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவரை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வெளியே போனார். அவ்வளோதான். 2 பேரும் எதுக்காக சந்திக்கணும்னு வச்சாரோ ஆண்டவர், அந்த நோக்கம் நிறைவேறிச்சு. இவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ரட்சிக்கப்பட்டார். உடனே அவர் போயிட்டே இருந்தார், தான் வழியே போயிட்டே இருந்தார். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் கர்த்தருடைய நடத்துதல் என்று சொல்லி நாம் காண்கிறோம். இந்த பிலிப்பு கந்தாகை மந்திரியுடைய சந்திப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பிலிப்புவை பார்க்கிறது போல அவர் பார்க்கின்றார். நீங்களும் கூட அநேகருக்கு சுவிசேஷத்தை சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும். கடை வச்சிருக்கீங்களா? வாங்க வர்றவங்ககிட்ட ஆண்டவர் இயேசுவை குறித்து பேசுங்க. படிக்க போகிற இடத்துல ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தை ஆரம்பிங்க. இந்த பூமியில் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எதுவுமே நம்மோடு கூட வரப்போவதில்லை, ஆனால் ஆத்துமாக்கள் நிச்சயமாக வரும். ஊழியம் செய்யும் பொழுது கிடைக்கிற ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் வரை எதுலேயுமே வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிச்சுட்டு நான் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சுட்டு நான் முடிக்கும் போது என் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்கும். எவ்வளவோ களைப்பாக இருந்தாலும் கர்த்தருடைய பணியை உண்மையை உத்தமமாய் செய்தோமே என்கிற ஒரு திருப்தி இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த கந்தாகை மந்திரிகள் இன்றைக்கும் காணப்படுறாங்க. கோடி கோடிய தங்கத்தை வைத்து பாதுகாத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை தேவை என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, அப்படி நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் அவர் மகிழ்வார். நம்மை ரதங்களிலே அழைத்து கொண்டு செல்லுவார். ராஜாக்களும் மந்திரிகளும் நமக்கு முன்பாக முழங்கால் படியிடும்படியாக செய்வார். பரலோகத்தில் நமக்கு ஒரு உயர்ந்த இடத்தை தருவார் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை பிரசங்கித்தை குறித்து நான் அதிக சந்தோஷப்படுகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, அப்பா தோத்திரம் ஐயா, எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் இந்த நாளிலே கேட்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த கந்தாகை மந்திரி ரதத்தில் போகும்போது கூட நேரத்தை வீணடித்து விடக்கூடாதே என்று சொல்லி கருத்தாக பைபிளை வாசித்து கொண்டு போனார். இன்றைக்கி எவ்வளவு நல்ல பைபிள் இருக்குது, நாங்கள் அதை வாசிக்காமல் ஆண்டவரை மொபைல் ஃபோனில் தேவையற்ற காரியங்களையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய நேரத்தை மொபைல் ஃபோன் திருடி கொண்டிருக்கிறது ராஜா. பைபிளை வாசிக்கிறதுக்கே விருப்பம் இருக்காது, பைபிளை தொடுவதற்கே விருப்பம் இருக்காது.
ஆனால் மொபைல் ஃபோனை மணிக்கணக்காய் பார்ப்பதற்கு விருப்பம் இருக்கும். மொபைல் ஃபோனை பார்த்து பார்த்து கண்களும் உள்ளமும் கெட்டு போகிறதே அன்றி ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. அப்பா, பிரித்துக்குரிய தேவ ஜனத்திற்கு ஆண்டவரே, நீங்கள் பைபிளை வாசிக்க வேண்டுங்கிற விருப்பத்தின் கட்டிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, என்ன வியாதியில பிள்ளைகள் அகப்பட்டு கொண்டிருந்தாலும், கண்ணியில் சிக்கியிருந்தாலும், வேடனுடைய கண்ணிலிருந்து நீர் அவர்களை தப்புவிப்பீராக, மரணத்திலிருந்து தப்புவிப்பீராக. மரண கண்ணிகள் ஆண்டவர் தெரித்து போவதாக. இயேசுவின் இரத்தத்தினால ஆண்டவரை புண்கள் அப்படியே மறையட்டும், சுகர் அப்படியே மறையட்டும், கொலஸ்ட்ரால், யூரியா எல்லாம் மறையட்டும், கிரியாட்டி நார்மல் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் தகப்பனை பிசாசுடைய கிரிகள் சரணத்திலிருந்து விலகி இழந்து போன பலனை பெற்றுக்கொள்வார்களாக. எவ்வளவு கொடிதான விபத்தை சந்தித்திருந்தாலும் பழைய ஆண்டவரை தகப்பனை பலனை அவர்களுக்கு தர வேண்டும், அழகை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மாலே ஆண்டு சுகமாக்க முடியாத வியாதி இல்லை. என்ன வியாதியாக இருந்தாலும் சுகப்படுத்துங்க. செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும் என்று கெஞ்சுகிறோம். பல நெருக்கடியில் இந்த நாட்களில் அநேகர் சிக்கி தவிக்கிறாங்க. இந்த உலகமே பழத்தின் பின்னால் தான் போகுதுப்பா. ஆதாமுடைய சாபம் எங்கள் மேலேயும் இருக்குது ராஜா. எப்படியாவது உடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கித்தார். கடன் பாரங்கள், இஎம்ஐகள், வட்டிகள் திங்குது ராஜா. எசப்பா, நீங்கள் தான் உடைய பிள்ளைகளை விடுவிக்க முடியவில்லை. யாரும் விடுவிக்க முடியாது. வழியில்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், இந்த தேவை எப்படி சந்திப்பேன் என்று கவிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, புருஷனால் நிம்மதி இல்லை, பொண்டாட்டியால் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷம் இல்லை, வாழ்க்கை எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல, என்ன வாழ்க்கை வாழ்றேன்னு தெரியல என்று அங்கலாக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. மனிதனுடைய அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போய் மனம் உடைந்திருக்கிற மக்களுக்கு கிறிஸ்துவுடைய அன்பே நிரந்தரமானது, அதுதான் முக்கியம். அந்த அன்பைத்தான் பிரியப்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி, எழும்பு முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. அப்பா, ஆண்டவர் தோத்திர வாலிய பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவீங்க. நீண்ட காலமாய் திருமணமாக குழந்தையில் இருக்கிற பிள்ளைகள் அற்புதத்தை செய்யுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக, அத்தனை மக்களுக்காக, இந்திய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்பா, அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், அனைத்து ஊழியக்காரர்களையும் கூட ஆசீர்வதிங்க. நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தை ஜெபத்தினாலும் காணிக்கையான தாங்கிற அநேகர் உண்டு, நல்ல உள்ளங்கள் உண்டு. ஆசீர்வதிங்க தகப்பனே. அநேகர் அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேரும்படியாய் உடைய உள்ளத்தை ஏவுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.